44வது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் என்ன? ஆரம் கேட்கல அவங்க, விட்டம். நம்ம அங்கே கொஸ்டினை அங்கே மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஆன்சர் வந்தோடனே ஆரத்தோட மதிப்பை போட்டுடுவோம். கவனமாக பண்ணணும். இப்போ D = 2R. அப்போ நம்ம அங்கே R = D/2. அதை முதல்ல நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ உருளையின் வளைபரப்பு வளைபரப்பு 2πRh. இப்போ அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. 2 × 22/7 × R தெரியாது, Hோட மதிப்பு 7 = 66 சதுர சென்டிமீட்டர். இந்த 7க்கு 7 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ ஆருக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா D/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். = 66 × கீழே மேட் 2 × 22. இப்போ கேன்சல் பண்ணலாம். 22ஆலேயே 1 22 3 22. D = 3/2. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 2 அங்கே போயிடும். அப்போ D யோட ஆன்சர் 3. இதுதான் சரியான